அமிர்தா பாக்கியா கிட்ட கேக்குறாங்க, ஜெனிய பாத்தீங்களா, கூட்டிட்டு வந்தீங்களான்னு கேக்குறாங்க. பாக்கியா சொல்றாங்க, நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு. ஜெனியும் செலியனும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. எங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு தான் நாங்க இங்க வர்றோம். ராமமூர்த்தி பாக்கியா கிட்ட கேக்குறாங்க, ஜெனிய எப்படிமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? சில நபர்கள்லாம் செலியனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு பிளான் கூட பண்ணிருந்தாங்க மாமா. விடுமா, ஜெனிய எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த, அத சொல்லு. ஜெனியோட அம்மாவும் நானும் ஒரு இடத்துல ஜெனியும் செலியனையும் பேச வச்சோம். தனிக்கணக்கா பேசினாங்க மாமா. அதனாலதான் 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அவ்வளவுதான் மாமா. ஈஸ்வரி வர்றாங்க. அப்ப மொத்தத்துல என்ன சொல்ல வர பாக்கியா? நீ தான் அவங்கள சேர்த்து வச்சன்னு சொல்ல வர. அப்படியும் சொல்லலாம் அத்த. ஏன் பாக்கியா நீ முதலையே பண்ணல? ஜெனிய இப்ப ஏன் பேச வச்ச? செலியனுக்கு நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிருவேன்னு அந்த பயத்துல தானே? இல்லாட்டி பேச வச்சிருக்க மாட்டேல்ல? எனக்கு நல்லா தெரியும் பாக்கியா, என்ன பண்ணுனா என்ன நடக்கும்னு இந்த ஈஸ்வரிக்கு நல்லா தெரியும். அதனாலதான் பாக்கியா நான் செலியனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு டிராமா போட்டேன். எல்லாமே நான் நினைச்ச மாதிரிதான் நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நல்லா புரிஞ்சுக்க பாக்கியா. ராமமூர்த்தி சொல்றாரு, அதான் ஈஸ்வரி அந்த பல்ட்டி அடிச்சா பாரு. ராதிகா சொல்றாங்க, பாக்கியாவுக்கு வாழ்த்துக்கள். எதுக்கு? ஜெனியும் செலியனையும் சேர்த்து வச்சிட்டீங்கல்ல, அதுக்குதான். ஒரு அம்மாவா நான் செஞ்சிருக்கேன் ராதிகா, இதுல ஒண்ணும் கிடையாது. நீங்க ரொம்ப சிரமப்பட்டு தான் சேர்த்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டு இருந்திருப்பீங்க, அதனாலதான் சேர்ந்திருப்பாங்க. அத்தை ஒரு செகண்ட்ல உங்களை காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே, இது உங்களுக்கு வருத்தமாவே இல்லையா பாக்கியா? யாரு மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தாலும் ஒரு டைமுக்கு மேல அவங்க என்ன தப்பு பண்ணாலும் நமக்கு தோணவே தோணாது. இந்த சலுகையெல்லாம் நம்ம ரொம்ப அன்பு வச்சிருக்கோம்ல, அவங்களுக்கு தான். கோபம் வரவே வராதுன்னு சொல்ல முடியாது, ஆனா கோபம் வந்துச்சுன்னா நம்ம அத்தை தானேன்னு சும்மா விட்டுருவேன். ராதிகா கேக்குறாங்க, என்ன நம்ம அத்தையா? சமையல் ரெடி பண்ணணும்னு பாக்கியா போயிடுறாங்க. பாக்கியா ரூமுக்குள்ள போறாங்க. எல்லாரும் குழந்தைய வச்சுக்கிட்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. செலியன் தேங்க்யூமான்னு பாக்கியாவை பார்த்து சொல்றாங்க. நாளை பார்க்கலாம். இன்று